உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அரசு ஊழியர்களுக்கு வெளியான முக்கிய செய்தி. பென்ஷன்தாரர்களுக்கு 30% நிவாரணம் வெளியானது முக்கிய அறிவிப்பு. தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து வந்த ஓய்வூதிய விவகாரத்தில் முக்கிய அறிவிப்பு தற்போது வெளியாகி உள்ளது. டாப்ஸ் எனப்படும் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் இறுதி விதிமுறைகள் தயாராகி வரும் நிலையில் 2026 ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இடைக்கால நிவாரணத் தொகை வழங்க தமிழக அரசு முடிவு செய்து உள்ளது. இதற்கான அரசாணையை நிதித்துறை வெளியிட்டுள்ளதால் புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் காத்திருக்கும் ஆயிரக்கணக்கான ஊழியர்களுக்கு இது ஒரு முக்கிய நிவாரணமாக பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் பயன்பெறுவார்கள் என்கின்றனர் தலைமைச் செயலக வட்டாரங்கள். கடந்த சில ஆண்டுகளாக பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் ஓய்வுக்கு பிறகான வருமான பாதுகாப்பு குறித்து தொடர்ந்து கவலை தெரிவித்து வந்தனர். இதனையடுத்து அவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் ஓய்வூதியத்தை உறுதி செய்யும் நடைமுறைகள் உருவாக்கப்படும் என்று அரசு தெரிவித்து இருந்தது. இருப்பினும் திட்டத்திற்கான முழுமையான விதிமுறைகள் மற்றும் கணக்கீடு முறைகள் இன்னும் இறுதி செய்யப்படாததால் 2026க்கு பிறகு ஓய்வு பெற்றவர்கள் எந்த அளவு ஓய்வூதியம் பெறுவார்கள் என்ற கேள்வி நிலவி வந்தது. இந்த சூழ்நிலையில்தான் தமிழக அரசு இடைக்கால நிவாரண அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி 2026 ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அவர்கள் கடைசியாக பெற்ற அடிப்படை சம்பளத்தின் 30% அல்லது 10,000 இதில் எது அதிகமோ அந்த தொகை மாதாந்திர இடைக்கால நிவாரணமாக வழங்கப்படும். இதனுடன் தற்போது நடைமுறையில் உள்ள அகவிலைப்படியும் சேர்த்து வழங்கப்படும் எனவும் அரசாணையில் குறிப்பிடப்பட்டு உள்ளது. இந்த அறிவிப்பு அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் பொருந்தாது என்பது முக்கியமான அம்சமாகும். 2003 ஏப்ரல் 1ஆம் தேதி அல்லது அதற்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்தவர்கள், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இருந்தவர்கள், 2026 ஜனவரி 1ஆம் தேதி பணியில் தொடர்ந்து இருந்தவர்கள் மற்றும் அதன் பிறகு வயது முதிர்வு காரணமாக ஓய்வு பெற்றவர்கள் மட்டுமே இந்த சலுகையை பெற தகுதியானவர்களாக கருதப்படுவார்கள். மேலும் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் தகுதியான அரசு சேவையை நிறைவு செய்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டு உள்ளது. அதேபோல் பணியில் இருந்தபோதே உயிரிழந்த அரசு ஊழியர்களின் தகுதியான குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த இடைக்கால நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. இதனால் குடும்ப ஓய்வூதியத்தை நம்பி வாழும் பல குடும்பங்களுக்கும் இந்த அறிவிப்பு நம்பிக்கையை ஏற்படுத்தி உள்ளது. மறுபுறம் 2026 ஜனவரி 1ஆம் தேதிக்கு முன்பே ஓய்வு பெற்றவர்கள், பணியிலிருந்து விலகியவர்கள் அல்லது தன்னார்வ ஓய்வு பெற்றவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் இடைக்கால நிவாரணம் பெற முடியாது என்று அரசாணையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதனால் சில தரப்பினரிடமிருந்து அதிருப்தி உருவாகியுள்ளது. அரசின் இந்த நடவடிக்கையை அரசு ஊழியர்கள் சங்கங்கள் ஓரளவிற்கு வரவேற்றுள்ளன. ஓய்வூதிய திட்டம் முழுமையாக அமலுக்கு வருவதற்கு முன்பாக ஓய்வு பெற்றவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பது நல்ல விஷயம் என்று அவர்கள் கூறுகின்றனர். அதே நேரத்தில் ஓய்வூதியத்தில் ஒரு பகுதியை முன்கூட்டியே பெறும் கம்யூட்டேஷன் தொகை, பணிக்கொடை உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து அரசாணையில் எந்த விலக்கும் இல்லாதது ஏமாற்றம் அளிப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டி உள்ளனர்.